radio.in. சிவகார்த்திகேயனின் ரெமோ மிக நீண்ட நெடிய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் இன்னைக்கு திரையரங்குல வெளியாயிருக்கு. பாக்யராஜ் கண்ணன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. PC ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்திற்கு. இந்த திரைப்படத்துல நர்ஸ் கெட்டப்ல வரக்கூடிய அந்த சிவகார்த்திகேயனோட லுக், ஃபர்ஸ்ட் லுக் வெளியான நாள் முதல் இந்த திரைப்படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகரித்து இன்னைக்கு திரையரங்கெல்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம வெளியிட்டலாம். 1982 வெளிவந்த ஒரு ஹாலிவுட் திரைப்படம். அந்த திரைப்படத்தோட தழுவல் தான் ரெமோ அப்படின்ட்டு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பல தகவல்கள் உலாவிட்டு இருந்தது. அந்த தகவல்கள் உண்மையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மனதிலும் அடிப்படையில் இருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த மெயின் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசா இதுல இல்லை. ஆனா இது எப்படி இருக்கு, இந்த திரைப்படம் தமிழ்ல ரெமோ எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்வை தான் இது. ரெமோ யூஸ்ஃபுல்லான சிவகார்த்திகேயன் ஃபிலிம் தான் அப்படிங்கிறது உண்மை. சிவகார்த்திகேயன் ஃபிலிம் நம்ம அவர்கிட்ட என்ன காமெடி, என்ன டைமிங் சென்ஸ் காமெடி, டைலாக்ஸ் இதெல்லாம் எதிர்பார்ப்போமோ அதை விட இதில் ட்ரிபிள் மடங்கு அடி நொறுக்கி இருக்காரு. யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி அப்படின்ட்டு நார்மலாக ஆடியன்ஸ் இப்படியே சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது ஆல்ரெடி இது ரீமேக் மூவியாக இருந்தால் கூட, 1982 ரீமேக் மூவியா இருந்தா கூட இன்னைக்கு இந்த திரைப்படம் பார்க்குறப்ப யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் சினிமாவோட லூப்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ அது நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா சிவகார்த்திகேயன் திரைப்படம் அப்படிங்கிறப்போ அதுக்கு கதை, அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. திரைக்கதையை பொறுத்தும் நம்ம ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை. சிவகார்த்திகேயன்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, சின்ன பசங்கள்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கிறது அந்த டயலாக், மற்ற காமெடி சென்ஸ் மட்டும்தான். அது எல்லாமே இந்த திரைப்படத்துல 1க்கு 3 கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். மேலும் சாங்ஸ்லாம் மேக்கிங் பார்க்குறப்போ அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. இது ஒரு சங்கர் சார் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் அந்த ரேஞ்சில் முயற்சி பண்ணியிருக்காங்க. PC ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு தான் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு மேக்கப் மேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் சிவகார்த்திகேயனுக்கு இந்த லேடி கெட்டப் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன டிராபேக் என்ன இருக்குது அப்படின்னா, க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வர்றப்ப கொஞ்சம் சின்ன சின்ன ஷார்ட்ஸில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த குறைகள் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் அந்த மேக்கப் இது சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடு. கீர்த்தி சுரேஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் காம்பினேஷன் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு முறை இந்த இவங்க காம்பினேஷன் இன்னும் நிறைய படம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல அற்புதமான காம்பினேஷன். காமெடி எல்லாருமே நல்ல ரோல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு எல்லாம் யோகி பாபுக்கு இப்போ சமீப காலமாக நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் தொடர்ந்து அமைஞ்சிட்டு இருக்கு. மிக விரைவில் ஒரு முன்னணி காமெடி நடிகராக அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த திரைப்படம் உறுதி பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக சிவகார்த்திகேயன்ட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த திரைப்படத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதா இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் சைடு. மேலும் PC ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு. நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வழக்கமான கதை அப்படின்ட்டு சில பேர் அந்த விமர்சனங்கள் எழுப்புவாங்க. அது உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று. 2வது, சின்ன சின்ன இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். அது படத்தோட திரைக்கதை ஓட்டத்தில், அதாவது சிவகார்த்திகேயனோட அந்த காமெடி சென்ஸ் இதில் பெருசாக தெரியலனாலும் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பெரிதுபடுத்தி விமர்சகர்கள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைடு. அப்புறம் அனிருத்தோட பிஜிஎம் அது குறித்து சொல்லணும்னா, பாடல்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, ரீச் ஆயிருந்தது. மேக்கிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் சைடில் பார்க்குறப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னோட பார்வையில் ஒரு திருப்திகரமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட அந்த காமெடி சென்ஸில் அவர்
சின்ன சின்னது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாமோ, ஆட் பண்ணியிருந்தா இன்னும் படம் பூட்டப்பாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. அனிருத் அந்த இடத்துல கொஞ்சம் தவற விட்டார் அப்படிங்கிறது என்னோட பார்வை. அப்புறம் எடிட்டிங் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பல இடங்களில் காமெடி சென்ஸ்க்காக ஷார்ப்னஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு எடிட்டர். ஏன்னா இது சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து காமெடி சென்ஸு அந்த டைமிங் டயலாக்ஸ்க்காக தான் வந்து வர்றாங்க அப்படிங்கிறனால அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் அந்த ஷார்ப்னஸ் வந்து மிஸ் ஆகுறது, இது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ட்ராபேக்காக வந்து தெரிஞ்சது. இது எதுவுமே ஆடியன்ஸ் மத்தியில் இது ட்ராபேக் இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரெமோ வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இது ஒரு டெக்னிக்கலாக வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் மட்டும்தான் ரெமோ திரைப்படத்தில் இருக்குது. மற்றபடி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற என்டர்டெயின்மெண்ட் 100% இந்த திரைப்படத்தில் இருக்குது. 100 இல்லை 200 இருக்குது. ஸோ ரெமோ திரைப்படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த திரைப்படத்திற்கு நமது சேனல் வழங்கும் ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னா 3.1. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.